சிப்போம். ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு மறந்துடாதீங்க. அதுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபை ஜனங்கள் எல்லாரும் வரணும். அதோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இரவு ஜெபத்தில் நம்ம மத்தியில் கிரியை செய்யணும். மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகணும். வருகிற ஊழியக்காரரை நம்ம மத்தியில் நல்ல வார்த்தைகளை கொடுக்க முடியாது கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். ஜெபம் பண்ணுவோம். யாராவது ஒருத்தர் எடுத்தவங்க வாசிப்போம். ஏசாயா புஸ்தகத்தில் 59ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா அப்பொழுது அப்போ இதில் பார்க்குறோம் நாம் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் கர்த்தருடைய நாமத்துக்கு என்ன செய்வாங்க? பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருக்கு எப்போ நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் பிசாசு என்ன செய்வானா? வெள்ளம் போல் வருவானா. ஹல்லேலூயா. வெள்ளம் போல் வருவதென்றால் என்ன தெரியுமா? வெள்ளம் போல் வருவதென்றால் அதாவது வெள்ளம் வந்து அப்படி இந்த சுனாமி அலை வந்துச்சு பார்த்தீங்களா? சுனாமி அலை வந்த பொழுது திடீரென்று வந்தது. அது வந்து கரையில் வருது. அங்கே இருக்கிற ஜனங்களை, அங்கே இருக்கிற கரையில் இருக்கிற ஜனங்கள் மாத்திரமல்ல, ஊருக்குள்ளே வர அந்த தண்ணி வருது. வந்து அது அலை எழும்புனதில் ஒரு சிலர் என்ன செய்தாங்கன்னா அவங்கள அடித்து பனைமரத்துலலாம் கொண்டு போய் உட்கார வச்சுருந்துச்சான் ஒரு சிலரை. எத்தனை பேர் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியாது. பனைமரத்தில் முள்ளுக்குள்ளே இப்படிலாம் சுனாமி அலை வந்துச்சான். அதே போல தான் பிசாசு திடீர்னு சில வேளைகளில் என்ன செய்வான்னா, அவன் ஒரு குடும்பம் பாருங்க, எனக்கு நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். அந்த குடும்பம் வந்து அவங்க ஒன்றுமே ஆண்டவர் அறியாத ஜனம். நான் ஏற்கனவே இந்த சாட்சி சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. ஆண்டவர் அறியாத ஒரு ஜனம், கோவில்பட்டியில் உள்ள ஒரு ஜனம், ஒரு குடும்பம். அது ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க. அவங்க வந்து அந்த அம்மா மாத்திரம் கொஞ்சம் அப்பப்போ சர்ச்சுக்கு போய், அவங்க சாதாரண குடும்பம் தான், சாதாரண ரோட்டோரத்தில் வச்சுருக்கிற பெட்டிக்கடை வச்சுருக்கிற ஒரு குடும்பம் தான். அந்த அம்மா போகிற போக்கில் ஆலயத்தை பார்க்குறாங்க, உள்ளே போகிறாங்க, அவங்க உட்காடுறாங்க, அவங்களுக்கு மனசுக்கு அமைதியாக இருக்குது. அப்படி போகிறாங்க. அப்படி கொஞ்ச நாள் கழித்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. ஒப்பு கொடுத்து அப்படியே ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. அப்படியே அந்த சர்ச்சிலே ஐக்கியமாயிடுறாங்க. அந்த அம்மா ஐக்கியமான இதுக்கிடையில் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிறாரு. சாதாரண குடும்பமாக இருந்ததை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்துக்கிறாரு. அவங்க சாதாரண பெட்டி கடையிலேருந்து ஒரு கட்டடத்தில் உள்ள ஒரு கடை, அடுத்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, இப்படியாக அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி பெரிய ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வந்துடுறாரு பாருங்கள். நல்லா இன்றைக்கும் அவங்க ஜங்ஷனில் ஒரு பெரிய கடை இருக்குது. அவங்களுக்கு பேர் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கடை பேர் இரும்பு கடை அதெல்லாம் இருக்குது. நிறைய பிஸ்னஸ் இருக்குது அவங்களுக்கு. அப்படி ஒரு தொழில். அந்த அளவுக்கு அவங்க நல்லா வளர்ந்துட்டாங்க. அந்த அம்மாவும் நல்ல ஆண்டவரை பற்றி கொண்டாங்க. ஆனால் அந்த ஐயா வந்து அப்படி பெருசாக அவருக்குள்ள விசுவாசம் கிடையாது. அதில் என்ன கேட்டிங்கன்னா, முக்கியமாக அவர் வந்து அந்த ஐயா வந்து இந்த இந்து முன்னணி இயக்கத்தில் அவர் அங்கே கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்க போய் அவரை தூக்கி முக்கியமான பொறுப்பில் தலைவராகவோ செயலாளரோ ஏதோ ஒரு பொறுப்புலையும் போட்டாங்க. முக்கியமான பொறுப்பில் போட்டு அவர் அதில் இருக்கிறாரு. இந்த அம்மா சாகிற நிலைமை வந்துட்டு, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல், வயசாகி உடம்பு சரியில்லாமல் சாக போகிற நிலைமை வந்தப்போ அந்த அம்மா அந்த ஐயாட்ட கேட்டாங்க, எனக்கு என்ன நீங்கள் ஒரு இது செய்யணும், என்னென்னா என்னை வந்து கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் பண்ணணும் என்று சொல்லி அவங்கள்ட்ட அந்த ஐயாட்ட வாக்குறுதி கேட்டு சரின்னு ஐயரும் சொல்லிட்டாரு. இறந்து போயிட்டாங்க. இறந்து போய் அவங்கள கிறிஸ்துவ முறைப்படி பண்ணுறதுக்கு ஐயர்வாள்லாம் வந்துட்டாங்க. வந்து அப்படி அடக்கார நடத்த போகிறப்போ அந்த இந்து முன்னணியில் இவர் பொறுப்பிலெல்லாம் இருக்கிறாரு. அங்கே உள்ள ஒரு சிலர் வந்தான். வந்து அவர்கிட்ட இங்கே கவனிங்க, வந்து அவர்கிட்ட பேசுகிறானு, ஐயா நீங்கள் என்ன இப்படி விட்டுட்டீங்க? நம்ம இந்து முன்னணியில் முக்கியமான ஆளாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி நீங்கள் அதை விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஐயாவோட மனசையே மாற்றிட்டாங்க. மாற்றி அவர் ஐயர்வாள்கிட்டெல்லாம் பேசி, இல்லை நாங்கள் இந்து முறைப்படி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. பண்ணி முடித்தாச்சு. நாள் போச்சு. அவங்க குடும்ப பிள்ளைகள்
பேரம்பேத்திக்கெல்லாம் நிறைய பேர் இப்போ உண்டாயிட்டாங்க. இவங்க எல்லாரும் ஒரு டூர் போகிறாங்க. இந்த போகிற வழியில் டூர் எங்கேயோ போகிற வழியில் இந்த திருப்புடை மருதுன்னு சொல்லி இருக்குது. எங்கன்னா வீரவள்ளூருக்கும் முக்குடலுக்கும் நடுவில் நினைக்கிறேன் அந்த ஊர் திருப்புடை மருதூர் அப்படின்னு சொல்லி. அந்த ஊரில் ஆறு உண்டு, நல்லாயிருக்கும். நானும் போயிருக்கிறேன், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடமே. ஃபுல்லாக மணல், ஆறு ஓடும். இப்போ அந்த இடத்துல குளிக்க போகிறாங்க. குளிக்க போனால் கொஞ்சம் ஆழத்தில் போயிட்டாங்க. அங்கே ஒரு சுழல், அதில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டார். குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளை நினைக்கிறேன், பிள்ளைய பையனும் மாட்டிக்கிட்டாங்க. அந்த பையனை மீட்கிறதுக்காக இன்னொருத்தர் கையை கொடுத்து இப்படி கிட்டத்தட்ட 7 பேர் ஒரே குடும்பத்தில். எத்தனை பேர்? நடந்த சம்பவம் இதெல்லாம் நானே படிச்சிருக்கிறேன் பேப்பரில். ஒரு காலத்தில் நான் சொல்கிறது பேப்பரில் இந்த நியூஸ்லாம் வந்து 25 வருஷம் 30 வருஷம் இருக்கும். ஒவ்வொருத்தராக போய் கிட்டத்தட்ட 7 பேர் அந்த குடும்பத்தில், ஒரே குடும்பத்தில் 7 பேர் இறந்துட்டாங்க. முடிஞ்சிட்டு இந்த ஐயாவுக்கு அவ்வளோதான், உயிரே போயிட்டு. உயிரோடு இருக்கிறாரு, ஆனால் வீட்டில் உட்காந்துட்டு ஒரே ஒரு பையன் மட்டும் மிச்சம் இருக்கிறான். நல்லா கவனிங்க, ஒரே ஒரு பையன் மட்டும் மிச்சம் இருக்கிறான். அந்த பையனுக்கு அந்த ஃபேக்ட்ரி என்னென்னமோ இருக்குது அவங்கள்ட்ட. இப்போ நிறையா தொழிலதிபர் ஆகிட்டாங்க, நிறையா காரியங்கள் இருக்குது. அந்த பையனை, ஒரே பையன் மிச்சம் இருக்கிறான், அவனை மட்டும் அதுக்கு பொறுப்பாளராக்கி அவனை மேனேஜிங் டைரக்டராக்கி அவர் நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லிடுறாரு. இப்போ அந்த பையன் புறப்பட்டு போகிறான் ஃபேக்ட்ரிக்கு. முதல் நாள் புறப்பட்டு போகும்போது போகிற வழியிலே அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவனும் ஸ்பாட் அவுட்டு. அந்த குடும்பமே சுத்தமாக என்ன ஆயிட்டு, சப்ஜாடா. அப்போ பிசாசு பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தருடைய கையில் இருக்கும்போது அவன் ஒரு பாதுகாப்பான நிலைமையில் இருக்கிறான். யாருக்கும் சாவு வரும், வராதன் இல்லை. ஆனால் இப்படி ஒரு அகோரமான சாவு, ஒரு குடும்பமே அழிந்து போகிறதுல பாருங்க. கர்த்தருடைய கையில் இருந்தாங்க, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வந்து கொண்டே இருந்தாங்க. கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகுனாங்க, நடந்த பாருங்க. அந்த அம்மா மட்டும் ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் யாரும் வரல. அந்த அம்மாவின் நிமித்தமா பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தரை நம்புகிற நிமித்தம், ஒரு ஆள் கர்த்தரை நம்புகிற நிமித்தம், ஒரு மனுஷி கர்த்தரை நம்புகிற நிமித்தம் முழு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார். நம்ம நம்பிக்கை நமக்காக மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, நம்ம நம்பிக்கை நமக்காக மாத்திரமல்ல, நம்மை நம்பி நமக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு பாருங்க, அதற்காகவும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்துரு இப்படிதான் வெள்ளம் போல அவன் வருவான். அவன் வந்துட்டான்னா அவனை தடை பண்ண யாரால முடியாது, கர்த்தரை தவிர. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாம் வந்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்கோம், இன்னைக்கு சமாதானமா இருக்கோம், இன்னைக்கு வசதியா இருக்கிறோம், இன்னைக்கு எல்லாம் என் கையில் இருக்குது அப்படின்னு கர்த்தரை விட்டு விலகுகிற அந்த செயல் உங்களை விட்டு தூரமா இருக்கணும். நீதிமொழிகள் புத்தகத்தில் சாலமோன் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்றாரு, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தில் இருப்பாயாக அப்படிங்கிறார். எப்படி? நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தில் இருப்பாயாக. நாடோறும்னா என்ன அர்த்தம்? நாள்தோறும், தினந்தோறும். தினந்தோறும் நமக்கு கர்த்தரை பயப்படுகிற பயம் வேணும். ஏனென்றால் அங்கே ஒருத்தர் பார்த்து கொண்டே இருக்கிறான். பைபிள் சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். யாரை விழுங்கலாம்? ஏன்னா பிசாசுடைய நோக்கமே அதுதான். பைபிளில் பார்க்குறோம்ல, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கு வர்றதில்லை. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான், அதை தவிர வேற ஒண்ணுக்கு வர்றதே இல்லை. அப்படி என்ன அர்த்தம்? அவன் தொழிலே என்னதான்? அவன் தொழிலே அழிப்பது, அழித்தொழிப்பது. அவன் நோக்கமே பைபிள் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசானவன் அவன் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். என்னது? அவனுக்கு மனுஷனை அழிப்பது
அது ஒரு மிகவும் பிரியமான ஒரு செயல். எனவே கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, பிசாசு எப்பவுமே அவன் வெள்ளம் போல வருவான்னா, திடீர்னு வருவான், அடித்து கொண்டு போவான், சடிதியை அடித்து கொண்டு போவது, நேரம் யோசிக்கவே நேரம் இல்லாதபடிக்கு நம்முடைய கவனம் வேற எங்கேயும் இருக்கும். திடீர்னுங்க நம்ம பைபிளில் பாருங்க, 1 சாமுவேல் புத்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அதில் தாவீதை குறித்து பார்க்கிறோம். 1 சாமுவேல் 30ல் தாவீது அவன் இன்னொரு இடத்துல போர் புரிவதற்காக போகிறான். இங்கே வந்து என்ன செய்கிறான்? எதிரி அவனுடைய குடும்பம், அவனுடைய சொத்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுறான். நீங்கள் வாசிங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. பார்த்தீங்க, சிக்லாக்கு வந்து சேர்ற, சிக்லாக் தான் அவங்க ஃபேமிலி, அவங்களுக்குரிய எல்லாம் இருக்கிற இடம். சிக்லாக்கு அவங்க இன்னொரு இடத்துல போர் செய்து விட்டு சிக்லாக் என்ற இந்த இடத்துக்கு வந்து சேருகிறதற்குள்ள அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து கொள்ளையடித்து, பார்த்தீங்களா, கொள்ளையடிக்கிறான், அக்கினினால சுட்டு அந்த நகரத்தை சுட்டரிக்கிறான். தாவீது என்ற ஒரு மனுஷன் இல்லாதனால, யார் இல்லாதனால, தாவீது என்ற ஒரு மனுஷன் இல்லாதனால இந்த எதிரிகள் வந்து என்ன செய்கிறாங்க? அந்த பகுதியவே கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க, அழிச்சிட்டு போகிறாங்க. கொள்ளையடிக்கிற மாதிரி நான் சொன்னேன்ல, திருடன் திருடவும் கொல்லவும் அக்கினினால சுட்டரிக்கிறாங்களா. தேவனுடைய பிள்ளைகள் மேலே எப்போவுமேங்க பிசாசு பயங்கர காட்டமாக இருப்பான். கர்த்தருடைய பாதுகாப்பு மட்டும் கொஞ்சம் நம்ம விட்டு விலகிட்டுனா கஷ்டம்தான். நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லாம் பயங்கரமான கோபத்தில் இருந்தாங்க. ஒன்னே ஒன்று என்னன்னா, அவர்கள் கர்த்தருடைய ஜனம், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் கர்த்தரை விட்டு விலகினாங்க, நடந்து என்ன தெரியுமா, சுற்றி இருக்கிற நாடுகளில் இருக்கிற அந்த அந்த ராஜாக்கள்லாம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போனது மாத்திரமல்ல, அந்த இஸ்ரேல் நகரத்தை, இஸ்ரவேல் தேசத்தை, நகரத்தை அல்ல, இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்தார்களாம்? சுட்டெரித்து போட்டார்கள். சுட்டெரித்து போட்டது மாத்திரமல்ல, அந்த விளை நிலங்கள் எல்லாம் விளைய முடியாதபடிக்கு ஆசிட்டை ஊற்றிட்டு போயிட்டாங்களாம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு ரொம்ப வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நிலத்தை திரும்பமாக பண்படுத்தி கொண்டு வருவதற்கு ரொம்ப ரொம்ப பாடுபட்டாங்க. இன்னைக்கும் அந்த இஸ்ரவேல் நாட்டில் அவர்கள் செழிப்பான ஒரு மழையோ எதுவுமே கிடையாது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் புதிதான அக்ரிகல்ச்சருக்கு, விவசாயத்துக்கு புதிதான டெக்னிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அவர்கள் விவசாயம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. கையை வைத்து சொல்றோம். எனவே கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால் சத்துரு வந்தாலும் சரிங்க, சத்துரு வந்தாலும் சரி, நமக்காக அவர் கொடியேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கொடியேற்றுகிறவன் என்ன அர்த்தம்? நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் சரி, நமக்காக பாதுகாப்பாய் நிற்பார். யெகோவா நிசி என்ற என்ன அர்த்தம்? வெற்றி கொடி என்று அர்த்தம். யெகோவா என்னுடைய வெற்றி கொடி, யெகோவா என்னுடைய வெற்றி கொடி என்று அர்த்தம். யெகோவா நிசி என்றார். அந்த கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். இஸ்ரேல் ஜனங்கள் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னார். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் அப்படின்னு. என்னன்னா, நீங்க அமைதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க, அது போதும் அப்படிங்கிறார். உங்களுக்கு விரோதமாக சத்துரு வரும்பொழுதெல்லாம் உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக, இந்த எண்ணம் இருந்தால் போதும், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறத பார்ப்பீங்க. நீங்கள் சங்கீதம் 46 நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, முதலேருந்து வாட்சி பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால், பார்த்தீங்களா, வெள்ளங்கள் வந்தாலும் கொந்தளித்தாலும், வெள்ளங்கள் கொந்தளித்தாலும், பர்வதம் அதிரத்தக்க
பர்வதம் என்னது? மலைகள். அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும். வெள்ளம் வரும்போது பர்வதம் என்ன செய்தான்? கவனிச்சு பார்த்தீங்களா அந்த வசனத்தை? வெள்ளம் வரும்போது பர்வதங்கள் என்ன செய்கிறதா? அதிர்கிறது. ஆனால் அவர் சொல்றார், சங்கீதக்காரன் சொல்றாரு, பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஹல்லேலூயா. நீங்க பின்னாடி வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், 8லேருந்து வாசிங்க, அதே அதிகாரம். பூமியிலே பால் கடிப்பினானது அழிவு. பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய கர்த்தர் நினைச்சா தான் அழிக்க முடியும். பிசாசு கூட கர்த்தர் நினைச்சா தான் வெள்ளம் போல வர முடியும், கர்த்தர் அனுமதி கொடுத்தா. யோபுடைய வாழ்க்கையில் அப்படித்தானே? வெள்ளம் போல பிசாசு வந்தான், அவருடைய சொத்துக்களை பூரா அழிச்சான், ஆடு மாடுகள் கால்நடைகள் எல்லாம் அழிச்சான், பிள்ளைகள் செத்து போனாங்க. இது எல்லாமே கர்த்தர் அனுமதி கொடுக்காம நடக்கல. அவன் வந்து கேட்டான் யோபுக்கு, யோபுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக அவன் வந்து கேட்டான். நீர் அவன் யோபுவை சுற்றி என்ன செய்திருக்கிறீங்க? வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க, அந்த வேலியை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அவன் சொன்னான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர், சரி நீ அவனை தொட்டு பாரு, அவன் ஜீவனை மாத்திரம் என்ன செய்யக்கூடாது, நீ எடுத்துடக்கூடாது, நீ அவனை தொட்டு பாரு அப்படின்னாரு. எவ்வளவு தொட்டு பார்த்தான், ஆனால் யோபு என்ன செய்ய முடியல, அசைக்க முடியல. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு சில வேளைகளில் இப்படி விசுவாச சோதனைகள் வரலாம். ஆனால் ஒன்னே ஒன்று சிந்தனை வச்சுக்கோங்க, அவன் வெள்ளம் போல வந்தாலும், பிசாசு வெள்ளம் போல வந்தாலும், எனக்காக கொடி பிடிக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொடி பிடிக்கிறேன்னு என்ன? நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய நாட்கள், ஆதி நாட்கள் எல்லாம் சண்டை, ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கு சண்டை வரும். சண்டை போட்டு ஒரு தேசத்தை இன்னொரு தேசம் பிடிச்சிட்டு அப்படின்னா அங்கே என்ன செய்வாங்க, போய் தங்களுடைய கொடியை நாட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பழைய படங்களில், சரித்திர படங்களில் பார்த்துருக்கிறேன், நான் புஸ்தகத்தில் நிறைய வாசிச்சிருக்கிறேன். ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்துக்கும் சண்டை நடந்துச்சுன்னா எந்த தேசம் ஜெயிக்குதோ அந்த தேசம் அந்த அடுத்த தேசத்தில் போய் என்ன செய்யும், கொடியை நாட்டிட்டு வரும். அந்த கொடி நாட்டுவது எதை குறிக்கிறது என்றால் ஜெயத்தை குறிக்கிறது. அப்போ நமக்காக எப்பொழுதும் ஜெயம் பெற்ற கர்த்தர், உங்களுக்காக எப்பொழுதும் ஜெயம் பெற்ற கர்த்தர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் யோபு பக்தன் சொன்னாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் என் கண்கள் அதை காணும் என்று சொன்னார். கடைசி நாட்கள்னா அவர் சொன்னது ஒருவேளை எந்த கடைசி நாளோ தெரியாது, ஆனால் அவருடைய வாழ்நாளிலே அவர் என்ன செய்தார், அவர் மீட்பர் உயிரோடு இருக்கிறத கண்டார். எனவே கண்பானவர்களே, உங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சும்மா இல்ல, நமக்கான ஜெயக்கொடியை பெற்றவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கொலோசியர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையிலே உரிந்து கொண்டு, சிலுவையிலே வெளியரங்கமான கோலம் வாசிங்க, 14-15 2ஆம் அதிகாரம். குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து அடித்து உரிந்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையில் என்ன செய்தார், வெற்றி சிறந்தார். எதற்காக? நான் எப்பவுமே சொல்றது, சிலுவையில் எதுக்கு இயேசு வெற்றி சிறக்கணுங்க? அவர் வெற்றி சிறக்க முடியாதவரா? வெற்றி பெற முடியாதவரா? சாத்தான உருவாக்கினவர், அவரு சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது, அவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினாராம், அவரை கொண்டு சர்வத்தை உண்டாக்கி. நீங்க வாசிங்க எபிரேயர் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவரை சர்வத்துக்கும் அப்படின்னா என்னது? சுதந்திரவாளினா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விளக்கமா. சுதந்திரவாளினா யாரு? எல்லாத்துக்கும் சொந்தக்காரன், வாரிசு, எல்லாத்துக்கும் சொந்தக்காரர். இவரை, இயேசுவை
சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக்கினார். அடுத்து பாருங்க, உலகங்கள் இவரை கொண்டு உண்டாக்கப்பட்டது. அடுத்து சொரூபமும் போதும் போதும். இவரை கொண்டு உலகங்கள் உண்டாக்கப்பட்டதுங்க. பிசாசு சாதாரணம். அப்ப பிசாசையும் சிருஷ்டித்தவர் யார் தான்? பைபிளே சொல்லப்படும், அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் தானா உண்டானவன் அல்ல. அவன் எப்படி தேவன், அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர். அல்லேலூயா. ஆனா பிசாசு எப்படிப்பட்டவன்? அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். யார் அவன்? பைபிள் எசேக்கியேல் புத்தகத்தில் நீங்க எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா அதுல பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வசனம், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஸ்தோத்திரம். வாசிங்க 28ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை வாசிங்க. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? போதும் போதும், இது போதும். இந்த ஒரு வசனத்துக்காக நான் சொன்னேன். சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி அப்படிங்கிறாரு பிசாசை பார்த்து கர்த்தர். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிசாசு என்ன செய்யப்பட்டவன்? சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆனா இயேசு அப்படிப்பட்டவரா? அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். பாத்தீங்களா? சகலமும். அடுத்து உண்டானதொன்றும். இந்த வசனம் நல்லா பிடிச்சுக்குங்க, கவனிச்சுக்குங்க. உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. அப்படின்னா பிசாசு என்ன எப்படிப்பட்டவன் சொன்னா? சிருஷ்டிக்கப்பட்டவன் சொன்ன. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்டாக்கப்பட்டவன். அப்ப பிசாசு உண்டாக்கப்பட்டது யாருனால தான்? இயேசு கிறிஸ்துனால தான். பிதாதான் அவருக்கு அப்படி சுதந்திரவாளியா நியமிச்சிருக்காரு அவரை. அப்ப பிசாசு அவன் உண்டாக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டவர். சிருஷ்டிக்கிறவர். இவன் சிருஷ்டிக்கப்பட்டவன், அவர் சிருஷ்டிக்கிறவர், உண்டாக்குகிறவர். இன்னைக்கு உலகமெல்லாம் சிருஷ்டி கர்த்தரை விட்டுட்டு சிருஷ்டியை பார்த்துட்டு இருக்குது. அந்த கடவுள் இந்த கோயில், அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன். எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கோயில். இன்னைக்கு இந்த கோயில், நாளைக்கு அந்த கோயில், அடுத்த மாதம் இந்த கோயில். சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாமே. சிருஷ்டிக்கப்பட்டது ஓடி 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 வணங்கி கொண்டே இருக்கிறாங்க. இப்படிதான் இன்னைக்கு உலகம் முழுக்க நடந்து கொண்டு இருக்கு. இங்கே மட்டும் இல்லை, நிறைய தேசங்களில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அமெரிக்க தேசத்தில் கிறிஸ்தவ தேசம் சொல்கிறேன், அங்கே இந்த இந்து மார்க்கம் விக்கிரகத்தை வணங்குறது யாராலும் பெருகிட்டு இருக்கு. அங்கேருந்து வரான், அமெரிக்காலேருந்து வரான், இங்கே திருச்செந்தூரில் வந்து காவடி எடுக்கிறான். பார்த்துருக்கீங்களா பேப்பரில்? அந்த விக்கிரக ஆராதனை என்பது அது அவ்வளோ ஒரு கவர்ச்சிகரமான ஒன்று. அப்படி ஜனங்கள் அப்படி என்ன செய்யும்? இழுக்கும். அப்படி யோசித்து பார்ப்பேன். எத்தனையோ பேர் ஆண்டவருக்குள்ள வந்துட்டு ஞானஸ்தானம். எனக்கு தெரிந்த ஒரு அம்மா, நாங்கள் குடியிருந்த ஒரு வீட்டில், கோடீஸ்வரர் நகரில் குடியிருந்தோம் பார்த்தீங்களா, இதுக்கு முந்தினால அந்த வீட்டில் மாடியில் குடி வந்தாங்க. அந்த பொண்ணோட அம்மா ரட்சிக்கப்பட்டு, அதெல்லாம் ரட்சிப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று நல்லா பாஸ்டர். அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு எத்தனை இடம் வந்திருக்காங்க தெரியுமா, பெருமையாக சொல்லுது. ஆனால் இப்போ அடிக்கடி மஞ்சள் சேலையை கட்டி, சிவப்பு சேலையை கட்டி, பட்டையை போட்டு கோயில் கோயிலாக போகுது. ஆச்சரியமாக இருக்குது. எப்படியப்பா? அப்போது நான் நினைத்து கொண்டேன், அந்த ரட்சிப்பு உண்மையான ரட்சிப்பு அல்ல, ஏதோ ஒரு கவர்ச்சியில் போயிட்டு அவ்வளோதான். சில பேருக்கு ஒரு அற்புதம் நடந்த உடனே, ஓ இயேசு அற்புதம் பண்ணிட்டார், சர்ச்சுக்கு போன உடனே ஒரு அற்புதம் நடக்கும், உடனே இயேசு அற்புதம் பண்ணிட்டார், இனிமே வேற எதுவும் வேண்டாம். அடுத்து ஒரு நாள் ஒரு அடி விழுந்த உடனே இயேசு அடிச்சிட்டாரு, இனிமே அங்கே வேணா போக. இதுவா ரட்சிப்பு? ரட்சிப்பு என்பது உனக்காக எனக்காக பலியான ரத்தம் சிந்தின அந்த ஆண்டவர் இயேசுவை என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ ஆரம்பிப்பதுதான் ரட்சிப்பு. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம், அதுக்கப்புறம் நன்மை. ஆசீர்வாதங்கள் வரலாம் போகலாம், நன்மைகள் வரலாம் போகலாம்,
ஆனால் எனக்குள்ள இருக்கிற இயேசு அவர் என்னென்னைக்கு என் கூடவே இருப்பார், என் கூட இருந்து அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், என்ன ஜனங்களுக்கு பயன்படுது. இதுதாங்க முக்கியம். ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு அடி விழுந்துட்டு, நான் தான் சொன்னேன், பிசாசு எப்பவும் நம்ம என்ன செய்யலாம், தாக்க வரலாம். ஆனால் அவன் என்ன தாக்குறானோ நம்மோடு கூட இருக்கிற. பாருங்க, நாங்கள் சபை டவுனில் நடத்தி கொண்டிருந்தோம். அப்போது வெள்ளம் போல சத்துரு வருவாங்கிறது சொல்கிறேன். ஒரு நாள் திடீர்னு விபிஎஸ் நடத்திட்டு இருக்கிறோம். அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது பிரச்சனைன்னே ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த விபிஎஸ்க்கு முன்னாடி. அப்போ எனக்கு கர்த்தர் சொல்லிட்டார், இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி. நானும் என் மனைவிட்ட சொல்லிட்டேன், ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு. அப்போ தான் ஃபஸ்ட்டு பிரச்சனையே ஆரம்பிக்குது. பிரச்சனை ஏதோ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அவளுக்கு ஞாபகம் இருக்கா அவனுக்கு? நான் சொல்லிட்டேன் அவள்கிட்ட, வரப்போகுது பிரச்சனை அப்படின்னு. நடத்திட்டு நான் அதெல்லாம் மறந்துட்டேன். ஆண்டவர் சொன்னதெல்லாம் 2-3 நாள் நடத்திருப்போன்னு நினைக்கிறேன். 5 நாள் பிபிஎஸ் நினைக்கிறேன். 4ஆவது நாள் என்னமோ திடீர்னு வந்து நிற்கிது பாருங்க, பெரிய போலீஸ். அந்த சுமோ, டாட்டா சுமோ. அன்னைக்கு அந்த நாட்கள்லாம் போலீஸ்க்கு கொடுத்துருக்கிற வண்டி என்னது, டாட்டா சுமோ. கேள்விப்பட்டீங்க, அதை பார்த்துருக்கீங்களா? இந்த ஒயிட்டு வண்டி டாட்டா சுமோ வந்து நிற்குது. எங்கள் கூலக்கடை பஜார் வந்து நிற்குதுங்க. எவ்வளோ பிஸியான இடம் அது. அதில் வந்து நிப்பாட்டுறாங்க. எத்தனை பேர் இருந்தீங்க அந்த சமயத்தில்? இருந்தீங்களா நீங்கள்? பார்த்தீங்களா நீங்கள்? என்ன சமையல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய டாடா சுமோ வந்து நிற்குது. கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கலெக்டரால் அனுப்பப்பட்ட ஒரு தாசில்தார், கிட்டத்தட்ட ஒரு கலெக்டருக்கு பதிலாக வர்றாரு. அவர் வர்றாரு. டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள இன்ஸ்பெக்டர் நின்றுட்டு இருக்கிறாரு. என்னை உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. அது வரை அந்த பழக்கம். இப்போ என்னை பேச சொன்னால் தைரியமாக பேசுவோம் கொஞ்சம். ஆனால் அப்போ போலீஸ்னா தொட என்ன செய்யும், நடுங்கும். அப்படி கிட்டு 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 கிட்டுன்னு. எனக்கு பரபரப்பு இல்லை, யாரும் பக்கத்தில் இல்லை, நான் ஒருத்தன் தான் நிற்கிறேன், பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு, இது எப்படி பில்டிங், வாடகை பில்டிங்கா, அதான் இதை எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன இல்லாமல் கேட்குறாரு. கேட்டுட்டு கடைசியில் சொல்கிறாரு, ஒரு இதை எழுதிட்டு இதில் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாரு. உடனே நான், எனக்கு அந்த சமயத்தில் ஒன்றும் புரியல. எங்கள் அண்ணன் எதில் கடையில் இருந்தாங்க. உடனே அவங்கள்ட்ட போய் காட்டினேன், இந்த மாதிரி எழுதியிருக்காங்க பாருங்க. எனக்கு பார்த்தா ஒன்றுமே ஓடாது அந்த பரபரப்பில். அவங்கள்ட்ட போய் காட்டினேன், கையெழுத்து போடலாமான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இதில் கலெக்டரோட அனுமதி பெற்று தான் அடுத்தால நடத்தணும்னு போட்டிருக்கு, அதனால் நீ அதை என்னன்னு பார்த்துக்கோ, அதெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லு, அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் போய் அவங்கள்ட்ட சொன்னேன், யார், கலெக்டரால் அனுப்பப்பட்ட தாசில்தார், போலீஸ் இன்ஸ்பெக்டர் நின்றுட்டு இருக்கிறாரு, பக்கத்தில் 4-5 போலீஸ் நிற்கிறாங்க. வெளியே நாங்கள் கீழே நடத்திட்டு இருந்தோம். அப்போது வீடு நம்ம ஏற்கனவே நடத்திட்டு இருந்த மாடிக்கு பக்கத்தில் கீழே நடத்திட்டு இருந்தோம். வெளியே அந்த டாட்டா சுமோ நிற்குது. கையெழுத்து போடுங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் நிற்கிறாரு. அப்போ நான் நம்ம சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே, கொஞ்சம் சத்தமாக எனக்கு பேசும்போது சத்தமாக வந்துடும் அப்படின்னு. அப்போ இன்ஸ்பெக்டர் அதட்டுறாரு, என்ன நீங்கள் சத்தம் போடுறீங்க, அவங்க யார் தெரியுமா அப்படிங்கிறாரு. சார், என்னுடைய ஸ்டைலே அதுதான், என்னுடைய துணியே அப்படி தான் வரும் அப்படின்னா, அதில் அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ தாசில்தார், நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாரு. சார், இதில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவரின் அனுமதி பெற்று நடத்திக்கொள்ளேன்னு போட்டிருக்கு சார். என்னால் அதெல்லாம் முடியாது சார், சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து கொள்வேன் அப்படி என்ன இப்போ எழுதித்தாரேன் சார் அப்படின்னு. இல்லை, நீங்கள் இப்படி தான் கையெழுத்து போடணும் அப்படின்னாரு. இல்லை சார், என்னால் முடியாது, அப்படி போட முடியாது. எனக்கு எப்படி தைரியம் வந்துச்சுன்னு தெரில, அப்படி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். கடைசியில் அவர், சரி நீங்கள் எப்படியா எழுதி கையெழுத்து போடுங்க அப்படின்னு. அதில் அவர் நினச்சிருந்தா இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் நிற்கிறாரு. இன்னும் ரெண்டு அதட்டு இருந்தால் வேறு வழி இல்லை, போட்டு தான் ஆயிருக்கணும். ஆனால் நான் போட முடியாதுன்னு சொன்னேன். அவர் அதை கேட்டுட்டு அப்படி அதை எழுதி வாங்கி, எப்படின்னா சட்டத்துக்கு உட்பட்டு நான் நடத்தி கொள்வேன் இந்த ஜெப கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி, நீங்கள் அப்படி எழுதித்தாங்கன்னு சொன்னேன். அவர் தான் எழுதினதை அடித்து, அதுக்கப்புறம் இது எழுதின மாவட்ட ஆட்சித்தலைவரின்
அனுமதி பெற்றுன்னு போட்டிருக்கிறத அடித்து மேலே சட்டத்துக்கு உட்பட்டு நடந்து கொள்வேன், இந்த சபையை நடத்துவேன் என்று சொல்லி எழுதி கையெழுத்து வாங்கிட்டு போனாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி ஒரு தைரியம். அதாவது இந்த 46 சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, பூமி எங்கும் யுத்தங்களை வாசிங்க. 46 சங்கீதத்தை பூமியின் கடைசி மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவருங்க. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா, போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா, பிசாசு உங்களை அழித்து விடுவது போல கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கிறானா, இந்த நேரத்தில் நீங்க அடைக்கலம் போக வேண்டிய இடம் எது தெரியுமா? கர்த்தருடைய சட்டை. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது இல்லை 27ஆம் சங்கீதமா, அதில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, தீங்கு வரும் நாளில் அவரை என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, வாசிங்க 5ஆம் வசனம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து ஏத்துவார். கை தட்டி அவரை துதிக்கலாமா? கர்த்தர் சொல்றாருங்க, வெள்ளம் போல சத்துரு, வெள்ளம் போல பிசாசு உங்க வாழ்க்கையில இப்ப கிரியை செய்து கொண்டிருக்கலாம். உங்களுக்குரியதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கலாம், அல்லது ஏற்கனவே எடுத்து முடிச்சிருக்கலாம். உங்க சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, பொருளாதார ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஏராளமானவைகளை எடுத்துக்கொண்டு போயிருக்கலாம். அல்லது இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கலாங்க. வெள்ளம் போல சத்துரு வந்தான்னா உங்களுக்காக கொடியேற்றுகிற ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். உங்க முகம் வெட்கி நாணி இருட்டடிச்சு போயிருக்கிறதா, நீங்க அவரை நோக்கி பாருங்க, நீங்க பிரகாசம் அடைவீங்க. நிச்சயமா நான் சொல்றேன், பிரகாசம் அடைவீங்க. ஒரு நாளும் பாருங்க, எத்தனை போராட்டங்கள் எங்களுக்கு வந்தது தெரியுமா? எத்தனை போராட்டங்கள், எத்தனை போராட்டங்கள். எல்லாத்திலும் ஜெயத்திருந்தார். அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஆர்டிஓ விசாரணை, அதாவது போலீஸ்னால எந்த விசாரணையை அவங்களால ஒழுங்காக நடத்த முடியாதோ, அவங்களால எங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த இந்து முன்னணிக்காரனையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படி ஒரு நிலைமை வர்றப்போ போலீஸ் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஆடியோ விசாரணைன்னு கொடுத்துருவாங்க. ஆடியோன்னா கோட்டாட்சியர்னு சொல்லுவாங்க. அவங்க போட்டு இழு 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 இழுன்னு வாய்தா 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 4 விசாரணை. யோசிச்சு பாருங்க, 4 கேஸு, 4 விசாரணை, 4 விசாரணை இல்லை, 4 கேஸு. கோர்ட்டில் 3 அல்லது 4 கேஸ் நினைக்கிறேன். கோர்ட்டில் எத்தனை கேஸ் விஜய்? 3 4 4 கேஸு. அலைஞ்சி திரிஞ்சு எல்லா பாடுகள் பட்டவங்க. இந்த விசாரணைகளில் எல்லாம் அது ஒரு முக்கியமான சாட்சி. இப்போ கடந்த நாட்டில் நடந்த சாட்சி. அந்த விசாரணைகளில் எல்லாம் குறிப்பாக 2 விசாரணையில் ஒரு சகோதரன், அவர் தான் முக்கிய சாட்சி. என்னென்னா, நம்ம சபை நடத்தின இடத்துக்கு எதிரில் அவர் பற்ற வச்சிருக்கிறார். ஏன்னா இப்போ போலீஸ்க்கு என்ன வேணும்னா, எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டமோ அல்லது ஒரு ஆளாவது கண்டிப்பாக வேணும். நம்ம ஏன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை நடத்துகிறோம், ஞாயிற்றுக்கிழமை யாரை டிஸ்டர்ப் பண்ண முடியும் நான் கேள்வி கேட்குறேன். அதுக்கு ஒரு ஆள் வேணும். எதிரில் ஒருத்தர், ஒரு மனுஷன், ஒரு பேரை சொல்ல விரும்பலை, அவர் சாட்சி ஆம்பிக்கிட்டார். நல்லா எங்கிட்ட பழகிட்டு இருந்தவர். நேற்றைய நாள் வரை நல்லா பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி ஆர்டிஓ விசாரணைக்கு போகிறோம், சாட்சி யாருன்னு பார்த்தா இவர் நிற்காரு. எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. எதிர் இந்த எங்களுடைய அந்த சபை நடந்த இடத்துக்கு எதிர் எல்லா விசாரணையிலும் நிற்பார். கோர்ட்லேயும் சரி, ஆர்டிஓ விசாரணையிலையும். நடந்த என்ன தெரியுமா, இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவரே கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு நிறையா திங்க் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்டார். கொஞ்ச நாளில் இறந்து போயிட்டார். இப்போ போன வாரம் அவருடைய மனைவி நம்ம சபைக்கு வந்தாங்க. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறோம் எல்லாருக்கும், ஆண்டவரே இந்த எதிர்த்து நிற்கிறவங்களெல்லாம் எங்கே வரணும்? சபைக்கு வரணும். ஏன்னா இறுதியும் சொல்லுவான் எப்போவுமே, என்னென்னா இவன் நம்ம சவுண்டு வச்சுட்டா உடனே ஒருத்தன் நிற்பான், ஒரு பையன் எத்தலை. அப்போ அவன் தான் நம்ம சர்ச்சில்
சவுண்ட் இன்ஜினியராக வரணும் அப்படிமா. என்னது இந்த சவுண்ட்ஸ் ஆப்ரேட் பண்ணுறோம்ல அப்படி வரணும் அப்படிமா. அப்படி ஜெபம் பண்ணியிருக்கணும் வைங்களேன். இந்த எதிர்ப்பா நின்ற சகோதரன் அவர் இறந்து போயிட்டார். இன்றைக்கி அவங்களே தற்செயலாக சகோதரி வின்னி அவங்க தான் ஒரு நாள் கூப்பிடுறாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணணுமா. சரி நான் வந்து ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணால் அவங்க வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. யாருன்னா அந்த எதிர்த்தை வந்து சாட்சி. நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப இதை சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் சிஸ்டர், ஏன்னா திடீர்னு வருத்தப்பட்டுறக்கூடாது. அவங்க ஃபோட்டோ இருக்குது, அந்த சகோதரனுடைய ஃபோட்டோ. யார் அப்படின்னு கேட்டால் அவர் தான் வீட்டுக்காரரு, பையனுக்கு அப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. இது எவ்வளோ பெரிய அற்புதமான காரியம் பாருங்கள். யார் ஏற்று நின்னாரோ அவங்க குடும்பமே இன்றைக்கி இங்கே ரெகுலராக வரல, அவங்க துதிங்கோட்டை சபைக்கு போகிறாங்க. போன வாரம் மட்டும் வந்தாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்தீங்களா, ஒரு சகோதரி புதுசாக வந்தாங்க தெரியுமா, அவங்க தான். அவங்க கணவர் அவ்வளோ எதிர்ப்பான நின்னார். ஆனால் கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்டார், அது வேறு விஷயம். இப்போ அவங்களே சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ரெகுலராக. ஏன் சொல்கிறேன்னா, தேவன் அவர் யுத்தங்களை நடத்துகிறவர். யாருக்காக? எனக்காக, உனக்காக. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். பிசாசு ஒருவேளை வெள்ளம் போல உங்க வாழ்க்கையில வரலாங்க. உங்க இதை எல்லாவற்றையும் அடித்து கொண்டு போகலாம், நஷ்டப்படுத்தலாம், தீங்குக்கு உட்படுத்தலாம், மனவேதனை உண்டு பண்ணலாம். ஆனா கொஞ்ச காலம், இது எல்லாமே கொஞ்ச காலம், நமக்கான ஒரு மறைவிடம். அல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்குதுன்னா, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பானாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம், தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. தேவனின் நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கே உன்னதரே. சொல்லுங்க, தேவனின் நாமம். தேவனின் நாமம் பலத்த கோட்டை, பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. தேவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Most High. Most High is His name. Blessed be the name of. Blessed be the name of the Lord. Most High. The name of the Lord is. The name of the Lord is. The name of the Lord is a strong tower, righteous and into it, and they are saved. Hallelujah. நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாய் பாதுகாப்பா இருப்பானுங்க. ஆபத்து வராதில்ல, பிரச்சனை வராதில்ல, தீங்கு வராது என்பது வாக்குத்தத்தம் அல்ல. தீங்கு வந்தாலும் தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே வைப்பாரு. வாசிங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. 27:5 சங்கீதம். தீங்கு நாளில் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு உங்க வாழ்க்கையில எந்த விதமாக வேலை பார்க்கலாம், கிரியை செய்யலாம், நஷ்டப்படுத்தலாம். ஒன்றை ஞாபகம் வச்சுக்கங்க, தீங்கு நாளில் உங்களை அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைச்சு வச்சிருக்கிறாரு. எத்தனை பிசாசு போராடினாலும் உங்களை விட்டு எது போகணுமோ அதைத்தான் கர்த்தர் போக செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், சில வேளைகளில்
நம்ம ஒரு காரியத்தை வச்சு கொண்டாடிட்டு கிடப்போம், நாம் அதை விடவும் மாட்டோம். ஏன் நம்ம விட்டு அது போயிடும் திடீர்னு, அதை நினச்சி அழுதுகிட்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் சில வேளைகளில் நம்ம எதை நம்ம விட்டு போகணுமோ அதைத்தான் கர்த்தர் இந்த தீங்கு நாளில் எடுத்து போக செய்கிறார். பிசாசு நினைக்கிறான் இவன் ஆசீர்வாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டான்னு, ஆனால் ஆண்டவர் நினைக்கிறாரு அவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறதா அவன் எடுத்து போயிருக்கிறான். கையை வைத்து சொல்லுவோமா அல்லேலூயா. உங்களை விட்டு எது போச்சோ அது உங்களுக்கு தேவையில்லை. ஆமென். அது உங்களுக்கு அருமையானதா நீங்க நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்றார் உன் ஆசீர்வாதத்துக்கு உன் நன்மைக்கு நீ உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதற்கு அது தேவையில்லை. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுவோம். எனது நாளில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உங்கள்கிட்ட இருந்து போனதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாததுங்க. ஆமா, தேவன் உங்கள் மேல கண்ணோக்கமா இருக்கிறாரு. உங்க ஜீவனை பாதுகாக்க, உங்க குடும்பத்தை பாதுகாக்க, உங்க பிள்ளைகளை பாதுகாக்க அவர் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது, கவனமா இருக்கிறது. எஸ், he will see you, he will hear you. உங்களை பார்க்கிறார், உங்க செவி உங்க ஜெபங்களை கேட்கிறார். நீங்க பாதுகாப்பான இடத்துல இருக்கிறீங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். பூமி நிலை மாறட்டும், மலைகள் சாய்ந்து போகட்டும், பர்வதங்கள் அதிரத்தக்கதாக தண்ணி அது மேல மோதட்டும், வெள்ளம், கொடியேற்றுகிற கர்த்தர் உங்களுக்காக. கையை வைத்து சொல்லுங்க கொடியேற்றுகிற கர்த்தர். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க கொடியேற்றுகிற கர்த்தர் எனக்காக உங்களுக்காக கொடியேற்றுகிற, உங்களுக்காக ஜீவன் கொடுத்த ரத்தம் சிந்திய கர்த்தர் ஒருவர் இருக்கிறாருங்க. அவர் உங்களுக்காக கொடியேற்றுவார். சத்துரு வெள்ளம் போல வரும்போது புடுங்கிட்டு போயிட்டா நினைக்காதீங்க, அடிச்சிட்டு போயிட்டு நினைக்காதீங்க. தேவன் ஏற்ற வேளையில அது எல்லாவற்றையும் கொண்டு வருவார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வருவார். உங்களை அழிக்க முடியாதுங்க, உங்களை அழிக்க முடியாது. எவனாலும் எவளாலும் அடிக்க முடியாது. இவன் அழிக்காம விட மாட்டா போல் இருக்கேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க, முடியவே முடியாது. எசபேல் எப்போ எலியாவை அழிக்கணும்னு நினைச்சாலும் கர்த்தர் ரதத்தை உண்டாக்கிட்டார், அவனுக்காக சுழல் காற்றை உண்டாக்கிட்டார், அவனை கொண்டு போக. மேன்மை மேன்மை மேன்மை. உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். இந்த காலவெளியில் சொல்றார், அவங்க கண் பார்க்க நீங்க உயர்த்தப்படுவீங்க. அவங்க வயிற்றுல அடிச்சிட்டு இருப்பாங்க, கர்த்தர் உங்களை மேல கொண்டு போய்கிட்டே இருப்பார். ஆமா, என்ன உங்களுக்காக கொடியேற்றுகிற கர்த்தர் அவர். பிசாசு உங்களோடு போராட போராட நீங்க அந்த நிலைமையில இருக்க மாட்டீங்க. அவன் போராடி கொண்டே இருப்பான் உங்களை கீழே தள்ள. இயேசு உங்களை மேல கொண்டு சென்று கொண்டே இருப்பாரு. ஆமா, மறந்து போகாதீங்க, மறந்து போகாதீங்க. அவர் நீதியாய் அரசாளுகிற தேவன், நீதியா அரசாளுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நீரே என் கதி, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, நான் உம்முடைய கரத்தில் என்னை தருகிறேன் ஐயா, என் முழு குடும்பத்தை தருகிறேன்ப்பா. நீரே என் தஞ்சம். எல்லாரும் நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன்
வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சொல்லுங்க, நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன். நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கூப்பிடுங்க, இயேசுவே இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே ஒன்னு புரிஞ்சுக்கங்க, கடைசியா உங்களை சோதனைக்குட்படுத்த, உங்களுக்குரியதை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போக நினைக்கிற இந்த பிசாசு அவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். ஆனால் உங்களுக்கு சப்போர்ட்டாய், உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறவரோ அவனை சிருஷ்டித்த கர்த்தர். இதை மாத்திரம் மறந்து போகாதீங்க. போராட்டங்கள், பிரச்சனைகள் ஈஸியா மாறும் உங்களுக்கு. அது பிசாசு கொண்டு வந்தாலும் மனுஷர்கள் கொண்டு வந்தாலும் உங்களை நடத்துகிற கர்த்தர், உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், பிசாசு எனக்கு என்ன செய்வான்? சொல்லலாமா? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், பிசாசு எனக்கு என்ன செய்ய முடியும்? நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் சொன்ன வார்த்தைகளுக்கு நன்றி. இந்த வார்த்தைகள் முடியும் நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து வெள்ளம் போல வந்தாலும் நீர் கொடியேற்றுகிற கர்த்தர் இந்த பிள்ளைகளோடு இருந்து பாதுகாக்கிறேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறீங்கப்பா. நீ அதன்படியே செய்ய போகிற ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சாலவன் மறவாது. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம நேரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. அருமையானவர்களே, நமக்கு தொடர்ந்து நமக்கு பைபிள் ஸ்டடி உண்டு. எனவே சாப்பிட்றவங்க, பைபிள் ஸ்டடியில் இல்லாதவங்க நீங்கள் சாப்பிடுங்க. ஆண்கள் அவங்களுக்கு பரிமாறுங்க. மற்றவங்க கிளாஸ் வந்துருங்க. நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்த காரியங்களுக்கெல்லாம் போவோம். வனத்தின் மீதில் வருவார், வனத்தின் மீதில் வருவார், தூதர்கள் சூழராஜனாக மகிமையோடு வேகம் வந்திடுவார். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.